நம்ம தமிழன்ஸோட உடல் வாகுன்னு பார்த்தீங்கன்னா, அதிகபட்சம் 5 1/2 அடி இருப்பாங்க. 6 அடி தான் ரேர். அப்போ ஒரு உருவம் தான் இருக்கும். இப்ப நைஜீரியன்ஸ்ன்னும்போது நல்ல டாலாவும் இருப்பாங்க. உடம்பாவும் இருக்கும். அவங்க கைலாம் பார்த்தீங்கன்னா, பெருசு பெருசா இருக்கும். இப்ப நீங்க அவங்க நடந்து வந்தாங்கன்னா, அவங்கள கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வந்தா கூட போலீஸா சின்னதா தெரிவாங்க. அவங்க தான் உருவம் பெருசா தெரிவாங்க. ஏன்டா நம்ம நாட்டோடைய உருவமே அது கிடையாது. ஓகேங்களா? அப்படிப்பட்ட ஒருத்தங்க இந்த நைஜீரியன்ஸ் ஒரு 20, 23, 25 பேருக்கு மேல அந்த சிறையில இருக்காங்க. இப்போ அவங்களோட ஃபுட்டு வேற. நம்ம உப்பு ஒரு மாரி சாப்பிடுவோம். அவங்க உப்பு வேற மாரி சாப்பிடுவாங்க. இப்ப அவங்களுக்கு சிறையில வந்து ஒரு ஒரு உயிர் வாழ்றதுக்கு உண்டான ஃபுட்டு தான் குடுக்கணும் அப்படின்னு எல்லா கைதிக்கும் இருக்கு. இவ்வளோ கிராம் சாப்பாடு இருக்கு. இவ்வளோ கிராம் இது இருக்கு. வாரத்துக்கு ஒரு நாள் இது குடுக்கணும். மார்னிங் இது குடுக்கணும். ஒரு வேளை டீ குடுக்கணும். இந்த மாரி பல சட்டதிட்டங்கள் இருக்கும்போது, அவங்களுக்கும் ஃபாரினர்ஸ் அவங்களோட டயட் வேற. அவங்க ஃபுட்டு மெத்தட் வேற. நம்மளோட ஃபுட்டு மெத்தட். அப்ப அவங்களுக்கு தேவையான டயட் ஒண்ணு இருக்கும். எப்படி சார் இப்போ ஃபாரினர்ஸுக்கான கண்ட்ரீஸ்க்கு தகுந்த மாரி இப்போ இல்ல அவங்களுக்கு நான் இப்போ அவங்களுக்கு ஒரு ஃபுட் இருக்கும்ல. ஒருவேளை நம்மளுக்கு ஜெயில்ல நம்ம அவங்களுக்கு பிரெட் கூட குடுக்கலாம். ரொட்டி கூட குடுக்கலாம். பிரெட் கூட குடுக்கலாம். அவங்களுக்கு வேற அந்த மாரி தானே தவிர, அவங்களுக்கு தேவையான அப்படிதான் குடுக்குற மாரி இருக்கு அவங்களுக்கு.